நான் விடப்பட்ட மனநல மருத்துவமனைக்குள் தனியாக இருந்தேன். உடைந்த பாத்ரூம் மிரர் அருகே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக் கொண்டிருந்தேன். முதலில் என் ரிஃப்ளெக்ஷன் என் ஒவ்வொரு அசைவையும் சரியாக காப்பி பண்ணியது. பிறகு ஏதோ தவறு இருப்பதை கவனித்தேன். நான் புன்னகைக்கும் முன்னே ரிஃப்ளெக்ஷன் புன்னகைத்தது. கண்ணாடிக்கு பின்னால் உருவங்கள் தோன்ற ஆரம்பித்தன. வெளிரிய முகங்கள், உடைந்த வாய்கள், எனக்கு பின்னால் நேராக நிற்கும் வெற்று கண்கள். நான் திரும்பி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. நான் திரும்பி பார்த்தபோது ரிஃப்ளெக்ஷனின் முகம் மாறியிருந்தது. அதன் தோல் வெடித்து எரிந்திருந்தது. கண்கள் கருப்பாகவும் வன்முறையாகவும், புன்னகை மிகவும் அகலமாக இருந்தது. அது உள்ளிருந்து கண்ணாடியில் அதன் கையை அழுத்தியது. கண்ணாடியில் கீறல்கள் தோன்றின. ஒரு கிசுகிசுப்பு அறையை நிரப்பியது. நாங்கள் ஒருபோதும் விட்டுச் செல்லவில்லை. விளக்குகள் மின்னின. ரிஃப்ளெக்ஷன் இன்னும் நெருக்கமாக சாய்ந்து கடைசி வாக்கியத்தை சொன்னது. இப்போது நீ எண்களில் ஒருவாள். மிரர் இருண்டது.